அப்படியே சிங்கிளாகவே இருக்கும், எந்த பொண்ணும் நம்ம லவ் பண்ண மாட்றாங்க, என்ன பண்ணாதான் இந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு தெரியலையாப்பா அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய பசங்க இன்றைக்கி இருக்காங்க. அந்த பசங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் பண்ணுங்கப்பா, இப்படிலாம் இருந்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்பா அப்படின்னா? ஈகோ பார்க்கக்கூடாது, ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஷாப்பிங் பண்ணும்போது பையெல்லாம் கூட தூக்கிட்டு வரணும். செலக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா ட்ரெஸ்லாம் செலெக்ஷன் பண்ணி சொல்லணும், பொறுமையாக வெயிட் பண்ணணும், கால் வலிச்சாலும் உட்காரக்கூடாது, நிற்கணும். உட்காந்து தானே விட்டேன், இவ்வளோ நேரம் உட்காந்து தானே. அவங்களா இருக்கணும், கெத்தா இருக்கணும். அப்பதான் நாங்க அவங்கள சைட் அடிக்கணும். அவங்க தெளிவா சொல்லு. தெளிவா வெளியே சொல்ல முடியாது, ரகசியமா தான் சொல்ல முடியும், காதை கொடு. இப்ப இருக்க பொம்பளை பசங்க எப்படி பிடிக்கும் தெரியல. அப்பெல்லாம் கேரிங் தான் ஃபர்ஸ்ட் இப்போ இருக்க பெண்களுக்கு என்ன இப்ப ரக்கடா கேக்குறாங்கல்ல, ரக்கடானா புள்ளிங்கோ அந்த மாதிரி. ஆனா இப்பெல்லாம் பொண்ணுங்க ஒன்றும் தப்பு பண்றதில்ல, பசங்க தான் ஆன்டி. பொண்ணுங்க இப்படி ஒன்று போனாலே கிராஸ் பண்ணிட்டு போயிடு. அவங்க கிட்ட பேசக்கூடாது, இவங்க கிட்ட பேசக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லவங்களா இருக்கணும், முதல்ல குடிக்கக்கூடாது. மெயினா ஒரு ஆணை பிடிக்கணும்னா அவன் லவ்வரா மட்டும்தான் இருக்கணும், இல்லை அண்ணா அப்பா அந்த மாதிரி. ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடையாமல் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா என்னென்ன பண்ண வேண்டி இருக்கும்? என்னென்ன செலவு பண்ணீங்க நோட்டில் எழுதி வச்சுக்கினே இருங்க. ஏன்னா கடைசியில் எப்படியும் அவன் விட்டு போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா இதெல்லாம் கேட்டு இது கொடுத்துட்டு நீ கிளம்பி போயினே இருன்னு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புதுசாக இருக்குது. 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ வீடியோஸ்லாம் பாருங்கள், நல்ல கண்டென்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குல்ல, இப்படிலாம் இருந்தால் ஒரு ஆணை பிடிக்கும்னு சொல்லிட்டு, அது எந்த மாதிரியான காரணங்கள்? தப்பு பண்ண பாயிண்ட் பண்ணி காமிப்பாங்க, எல்லாருமே காமிக்க மாட்டாங்க. பொண்ணுனாலே வந்து பேசுகிறவங்க இருக்காங்க, அதில் தப்பு பண்ணால் அதை சொல்லி காமிக்கிறவங்க இருக்காங்கல்ல. நீ தப்பு பண்ணுறது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது பிடிக்கும், அதனால் எனக்கு அது பிடிக்கும். அதுவே இங்கே ஒரு சில பெண்களுக்கு பிடிக்கல, நீ எதை பண்ணாலும் நீ குறை சொல்கிற அந்த மாதிரியும் எடுத்துப்பாங்கல்ல. நீங்கள் எப்படி அதை பிடிக்கும்னு சொல்கிறீங்க? நான் அவங்க சுச்சுவேஷன் பார்ப்பேன், அவங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது அது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுவேன், அவங்க புரிகிற மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளோதான். தவறே இருந்தாலும் அந்த தவறை அவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படின்னும் போது அதை ஏற்றுப்பீங்க, அக்செப்ட் பண்ணிப்பேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடையாமல் கொண்டு போனோம்னா என்னென்ன பண்ணணும்? ஈகோ பார்க்கக்கூடாது, ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது, ரெண்டும் இல்லைனாலே நல்லாயிருக்கும். பையெல்லாம் தூக்கிட்டு வரணும் கூட. ஷாப்பிங் பண்ணும்போது பையெல்லாம் கூட தூக்கிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கணும். செலக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா ட்ரெஸ்லாம் செலெக்ஷன் பண்ணி சொல்லணும், பொறுமையாக வெயிட் பண்ணணும், கால் வலிச்சாலும் உட்காரக்கூடாது, நிற்கணும். உட்கார தானே விட்டேன், இவ்வளோ நேரம் உட்காந்து தானே இருந்தேன். உட்கார தான் விட்டாங்க, இருந்தாலும் நின்று பண்ணிட்டு வரணும், அப்படின்னா பிடிக்கும். இது நீங்கள் சிரமமாக பார்க்குறீங்களா இல்லை மகிழ்ச்சியோட தான் சொல்கிறீங்க? இல்லை ப்ரோ, ஜாலி தான். அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கணும், நானும் ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். ரெண்டு பேரும் ஹாப்பினஸ் தான் முக்கியம். சொல்கிறதெல்லாம் பண்ணாதான் பிடிக்குமோ பெண்கள்? அப்படிலாம் இல்லை, ஒரு ஃபன்னாக சொன்னேன், ஒரு ஃபன் ஃபேக்டரில் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதுவே போதும்ல. சிஸ்டர், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். ஒரு ஆண் எப்படிலாம் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு பிடிக்கும்? கேர் பண்ணணும், கண்டிப்பாக கேர் பண்ணணும். அப்புறம் ஒரு ஆணை பிடிக்கணும்னா அவன் லவ்வராக மட்டும்தான் இருக்கணும், இல்லை அண்ணா அப்பா அந்த மாதிரி. என்னென்ன காரணங்களுக்காக ஒரு ஆணை பிடிக்கும்? என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு ஆணுக்கு? நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க நம்மளை ப்ரிட்டன் பண்ணி வச்சுக்கணும், லைக் இவங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும் போல் அப்படி சொல்லிட்டு. சரி, இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு ஆண்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கும், பொண்ணுங்களுக்கு எப்படி இருந்தால் தான் நம்மளை பிடிக்கும்னு தெரியலையாடா அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணுங்கப்பா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிற மாதிரின்னா என்னென்ன சொல்லுவீங்க? நீங்களா இருங்க, பொண்ணுங்க பின்னாடி சுத்தாதீங்க. ஃபஸ்ட்டு சுத்தாமல் இருந்தாலே அவங்களுக்குலாம் பிடிக்கும். கெத்தா, லைக் அவங்களா இருக்கணும், கெத்தா இருக்கணும். அப்போ தான் நாங்கள் அவங்கள சைட் அடிக்கணும், அவங்க எங்களை சுத்தாமல். பின்னாடி அவங்க வாண்டடா வரக்கூடாது. நாங்கள் போகணும், அந்த மாதிரி இருக்கணும் அவங்க. சரிங்க சிஸ்டர், ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடையாமல் அதை கொண்டு போனோம்னா என்னென்ன பண்ண வேண்டி இருக்கும்? சம்டைம் அவங்களுக்கு தேவைப்படுறப்ப அவங்களோட பார்ட்னர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க பார்ட்னருக்கு தேவைப்படுறப்ப அவங்க சப்போர்ட் பண்ணணும். அண்ட் பிலீவ் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட பேசக்கூடாது, இவங்க கிட்ட பேசக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. லைக் நீ பிடிச்ச மாதிரி, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். தென் ஸ்மூத்தாக ரிலேஷன்ஷிப் போகும். ரொம்ப நன்றி. ஒரு கேர்ளாக விட்டுறணும், சும்மா இது அப்படின்னு பிடிச்சி வச்சுட்டு இருக்கலாம் கூடாது. கேர்ளாக விட்டால் நார்மலாக இருக்கும். இப்போ ஒரு ஆண் வந்து பெரும்பான்மையாக பசங்கிட்ட என்னடா நம்ம அப்படியே சிங்கிளாகவே இருக்கும், எந்த பொண்ணும் நம்மளை லவ் பண்ண மாட்றாங்க, என்ன பண்ணாதான் இந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு தெரியலையாப்பா அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய பசங்க இன்றைக்கி இருக்காங்க.
அந்த பசங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் பண்ணுங்கப்பா, இப்படிலாம் இருந்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்பா அப்படின்னா? ஆக்சுவலி இவனுங்க போய் ஒரு பொண்ணை இது பண்ணுவானுங்க. அதை விட அவங்கள ஒரு பொண்ணு தேடி வரும். அதெல்லாம் லவ் பண்ணால் நல்லா இருக்கும். இவங்களே தேடி கெஞ்சி இந்த சிம்பு மாதிரி செருப்பை திருடிட்டு கொடுக்குற அதெல்லாம் நல்லா இருக்காது. அவங்கள தேடி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு பொண்ணு வரும். அவங்களெல்லாம் லவ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே சரிங்க சிஸ்டர். இப்போ பெரும்பான்மையாக அந்த பிரேக்கப்ன்ற விஷயம் நிறைய பார்க்க முடியுது. என்ன ரீசன்களுக்காக இந்த பிரேக்கப்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன்? பிரேக்கப்பா ஒன்று அவன் எங்கேயாவது ஓடி போயிடுவான் எவ கூடயாவது, இல்லைன்னா கேர்ள்ஸுக்கு ஆமாம் அவங்க மேக்ஸிமம் கேர்ள்ஸும் தப்பு பண்ணாங்க, பாய்ஸும் தப்பு பண்ணாங்க. ஆனால் இப்போலாம் பொண்ணுங்க ஒன்றும் தப்பு பண்ணுறதில்ல. பசங்க தான் ஆன்ட்டி பொண்ணுங்க இப்படி ஒன்று போனாலே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அதனால தான் எல்லாம் இப்போ அப்படி இல்லை. 2 பேரும் எல்லாத்துலேயும் ஈக்குவல் தான். மனுஷங்கனாலே தப்பு பண்ண தான் செய்வாங்க. இப்போ நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுவீங்க. என்கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லி ஒத்து போனால் ஓகே. சொல்லாமலே நீங்கள் ஒருத்தையை தேடி போகும்போது பிரேக்கப் எதுவுமே நடக்காது. சரிங்க சிஸ்டர். ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடையாமல் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா என்னென்ன பண்ண வேண்டி இருக்கும்? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், நீங்கள் லவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு அவங்க வீட்டில் தெரிகிற மாதிரி பண்ணிவிடுங்க. அவங்க வீட்டிலே சொல்லிடுங்க, 2 பேரும் வீட்டில் சொல்லிவிடுங்க. இல்லைனா நீங்கள் எப்படி சொல்கிறது, என்னென்ன செலவு பண்ணீங்க நோட்டில் எழுதி வச்சுக்கினே இருங்க. ஏன்னா கடைசியில் எப்படியும் அவங்க விட்டு போகிற மாதிரி தெரிஞ்சுருந்தா இதெல்லாம் கேட்டு இது கொடுத்துட்டு நீ கிளம்பி போயினே இருன்னு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆமாம், எதுக்கு நம்ம எல்லாமே பண்ணிடணும், இவனுங்க போயிடுவானுங்க அந்த மாதிரி. பொண்ணுங்களும் பசங்களுக்கு செலவு பண்ணுறீங்களா? ஏங்க கேளுங்க, கொந்தளிச்சிருவாங்க. பொண்ணுங்க தான் பண்ணுறானுங்களே, எல்லாம் வெறுங்க வீசிட்டு வந்துடுறானுங்க. கேட்டால் நான் வேலைக்கு போகலன்றது. கேர்ள்ஸும் பண்ணுறாங்க, பாய்ஸும் பண்ணுறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் நிலைக்கணும்னா 2 பேரும் ட்ரூவாக இருந்தாலே போதும். இப்போ எனக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும், அது ஓப்பனாக சொல்லிட்டாலே வேலை முடிஞ்சிச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதே போதும். அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும், நல்லவங்களாக இருக்கணும். முதல்ல குடிக்கக்கூடாது. மெயினாக குடிச்சா கெட்டவங்களோ இல்லை, குடிக்கலாம், அதிகமாக குடிக்கக்கூடாது. டென்ஷனுக்கு லைட்டாக குடிக்கலாம், ஆனால் அதிகமாக குடிக்கக்கூடாது. சிட்டியில் தான் இப்போல்லாம் லவ் முன்ன மாதிரி இல்லைங்க, அதனால் ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி இல்லைன்னா எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா ட்ரூவாக லவ் பண்ணல, அதனால் ரிலேஷன்ஷிப் இப்போ உடையிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? அதான் உண்மையாக இருக்க மாட்டுறாங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி உண்மையாக இருக்க மாட்டுறாங்க. 2 பக்கமும் தவறு இருக்குது. இருக்கு. நல்லா ஃபஸ்ட்டு மேஜராக பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி தான், நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமே. அது மட்டும்தான். ஆமாம், அதுதான். அதில் எல்லாமே வந்துடும் இல்லையா? நம்ம கேட்குறது இப்போ கூட்டிகிட்டு வராங்க, இல்லை எனக்கு வேலை இருக்குது பிஸியாக இருக்க சொல்லுது, எனக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தானே எனக்கு அவரை பிடிக்கிறதுக்கு காரணம். இன்றைக்கி நிறைய காதலர்களாகட்டும் இல்லை திருமணம் ஆனவங்களாகட்டும் நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க. பெரும்பான்மையாக அதை பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறேன்? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான் காரணம். மேபி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டாங்கனாவே பிரச்சனை தீர்ந்துடும். பேசுகிற அளவுக்கு இப்போ டைமே கிடையாது. எங்களுக்குமே அப்படி தான். இப்போ நம்ம கட்டாயப்படுத்தி தானே கூப்பிட்டு வந்திருக்க மாதிரி இருக்குது. எல்லாம் ஃபோனில் பிஸி ஆகிடுது. அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்கோம். நடுவில் ஃபோன் இல்லாமல் இருந்ததுன்னா 2 பேரும் ஒன்றா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிக்கா, ஒரு திருமணம் ஆன பெண் கணவர்கள்கிட்ட இதெல்லாம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் ஏங்குற சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன? டைம் தான். டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்கன்றது மட்டும்தான். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒர்க்கில் பிஸியாக இருக்கும். எனக்கும் வேலைக்கு போயிட்டு பிஸியாக இருக்கும், அவரும் வேலைக்கு போயிட்டு பிஸியாக இருக்காங்க. அதே எனக்கு சின்ன பையன் இருக்கான், அவங்க கூட எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. ஸோ எல்லோரும் அந்த டைமெல்லாம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் ஃபோனை ஒதுக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னாவே எல்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிண்ணே. இப்போ இருக்க பொம்பளை பசங்க எப்படி பிடிக்கும் தெரியல. அப்போல்லாம் கேரிங் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். இப்போ இருக்க பெண்களுக்கு என்ன இப்போலாம் ரக்கடாக கேட்குறாங்கல்ல, ரக்கடானா பிள்ளைங்கோ அந்த மாதிரி பசங்க பார்க்க டீசெண்டாக இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. பார்க்கறது ரக்கடாக இருந்தால் தான் பசங்களாம் விரும்புகிறாங்க. இப்போதைக்கு பொண்ணுங்க விரும்புறது அது மாதிரி தான். டீசெண்டாக இருந்தாங்கன்னா பழம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி கொஞ்சம் மாதிரி ரக்கடான சீன்லாம் போட்டு அப்படி கெத்த போனாங்கன்னா அவங்கள தான் கேஷ் பண்ணுவாங்க. அப்படியே சரிக்கா, இப்போ பெரும்பான்மையாக ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே காதல் தோல்வி, காதல் பிரிவு அந்த மாதிரி ஆயிடுது. என்ன காரணம் இப்போ இருக்க காதலர்களிடையே? இப்போ இருக்க காதலர் அது பொசிசிவ்னஸ் தான். இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் பசங்க மனசு கொஞ்சம் ப்ராடாக இல்லை, எல்லாமே சின்ன குறுகிய கட்டமாக இருக்குது. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த ஃபோன் பார்க்குறது, அதுலேயே அவங்க இன்ஸ்டாவில் அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட கருத்து தான், மற்றதெல்லாம் சொல்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு இது மாதிரி தான் எல்லாமே இருப்பாங்களோன்னு அப்படிங்கிற மாதிரி தாட்டு வந்துடும். சின்ன பிள்ளைங்க தானே, அந்த அளவுக்கு மெச்சூர் ஆக மாட்டாங்கல்ல. ஃபஸ்ட்டு மெச்சூரிட்டி கிடையாது,
இன்ஸ்டால அதுலலாம் பார்க்கும்போது போஸ்ட் பார்க்குறாங்க, இப்போ அதே மாதிரி அவங்களும் இருப்பாங்களோ அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கும் போது கொஞ்சம் அதே சில நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறச்ச ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக்கப் ஆகிடும். அவ்வளோதான் தெரிஞ்ச வரைக்கும். சரிக்கா, ஒரு ரிலேஷன்ஷிப் உடையாமல் இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கு? விட்டு கொடுத்து போனோம்பா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். அவங்க என்ன பண்ணாங்க அவங்கள ஃபஸ்ட்டு புரிதல் இருந்தாலே எந்த பிரச்சனையுமே வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட் தெரிஞ்சிச்சு, இதுதான் அவங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஃபுல்லாக புரிஞ்சிச்சுனாவே பிரச்சனையே வராது. நன்றி நன்றி. தேங்க்ஸ். ஹானஸ்ட்டாக இருந்தால் பிடிக்கும் எல்லாருக்கும். வேற அதான் ஹானஸ்ட்டாக உண்மையாக இருக்கணும், அது மட்டும்தான். மற்றபடி எது இருந்தாலும் ஓகே தான். உண்மையாக இருந்துட்டு அவங்க எந்த தவறான பழக்கங்களுக்கு அது நம்ம திருத்திக்கலாம். அவங்க என்னதான் அவங்களுக்கு பேட் ஹாபிட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நம்ம திருத்திக்கலாம். அது நல்லவங்களா இருந்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது அவங்க ஏதாவது அவங்களுக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமையலாம். இப்போ யாரும் நல்லவங்களும் சொல்ல முடியாது, யார் கெட்டவங்களும் சொல்ல முடியாது. சுச்சுவேஷன் தான் மாற்றும், அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நம்ம லவ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உண்மையாக இருக்கணும், அதுதான். சரிங்க சகோதரி, இப்போத்தி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே பிரேக்கப் ஆயிடுது எல்லாருக்கும். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். பார்ட்னருக்கு உண்மையாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ மோஸ்ட்லி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் பிரிகிறாங்க, அதுதான் மெயின் ரீசன். ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடையாமல் கொண்டு போகணுன்னா என்னென்ன பண்ணணும்? எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, அது மட்டும் போதும். உண்மையாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும். உண்மையாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. பேசிக்காக வந்து உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கணும், அது பார்ட்னர்ஸ்குள்ளே மட்டும் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே உண்மையாக இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு உண்மையாக இருக்கணும், பார்ட்னர்ஸ்க்கு உண்மையாக இருக்கணும், அதுதான். நன்றி. தேங்க்யூ.